அன்பர்களே, இன்று சந்தான சப்தமி. புத்திர பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கக்கூடிய நாள் இது. இந்த நாளிலே நீடாமங்கலம் சந்தானராமர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் அமைந்துள்ளது. தஞ்சையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சங்க காலத்தில் இந்த ஊர் நீடூர் என பெற்றது. அக்காலத்தில் முழலை நாட்டின் தலைநகர் எவ்வி என்னும் வள்ளல் இந்த பகுதியை ஆண்டு வந்தான். சோழர்கள் காலத்தில் இந்த ஊர் நீராடு மங்கலம் என வழங்கியது. தஞ்சையை ஆட்சி செய்த மராட்டிய மன்னர் பிரதாபசிம்மன் கிபி 1761 நீடாமங்கலத்தில் சந்தானராமர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், சத்திரம் ஆகியவற்றை நிறுவினர். சந்தானராமர் கோவிலுக்கு மாலை அணிவித்து போல வெண்ணாரும் கோவையாரும் கோவிலுக்கு அருகே ஓடுகின்றன. நீடாமங்கலம் நகரின் மைய பகுதியில் உள்ள இந்த கோவில் இறைவன் மன்னர் தம்பதியினருக்கு மகப்பேறு அருளினர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் இங்கு இந்த கோவிலை போற்றி பாடியுள்ளார். கோவிலின் எதிரே தெப்பக்குளம் உள்ளது. கோவிலுக்கு உள்ளே சென்றால் அழகான முன் மண்டபம், அடுத்து 3 நிலை ராஜகோபுரம், உள் பிரகாரத்தின் கிழக்கில் கொடிமரம், தென்கிழக்கில் மடப்பள்ளி, வடகிழக்கில் யாகசாலை, மேற்கில் அகலமான சன்னதியில் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், நிகமாந்த தேசிகர் ஆகியோர் சன்னதி கொண்டுள்ளனர். அருகில் வாகன மண்டபம் மற்றும் கச்சேரி மண்டபம் உள்ளன. உள்ளே மகா மண்டபம். இதன் கிழக்கிலும் தெற்கிலும் வாயில்கள் உண்டு. இம்மண்டபத்தில் கருடாழ்வார் பெருமாளுக்கு நேர் எதிரிலும், அனுமார், சேனை முதலியார் சன்னதிக்கு வடக்கிலும் தெற்கிலும் உள்ளன. தெற்கு நோக்கிய அனுமார் நினைத்ததை கொடுக்கக்கூடியவர் என்பது இங்கு தனிச்சிறப்பு. கருவறையில் சந்தான ராமசுவாமி, சீதை, லக்ஷ்மணர், அனுமார், சயன சந்தான கோபாலர்கள் உள்ளனர். வெளியில் தெற்கே தும்பிக்கை ஆழ்வார், வடக்கில் விஷ்ணு துர்க்கையும் உள்ளனர். கோவிலுக்குள் 2 பிரகாரங்களும் வெளியில் தேரோடும் வீதியும் உள்ளது. சந்தான ராமசுவாமி மகப்பேறு அருள்வார். ராம பக்தர்களுக்கு அனுமனே குரு என்பதனால் இங்கு அனுமன், பரம பாகவத அனுமன், தாச அனுமன், சத்குரு அனுமன் என்னும் பாவத்தில் தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். ஸ்ரீ ராமர் சன்னதிக்கு செல்லும் முன் சத்குரு அனுமான் வணக்கத்துடன் இருப்பதும் அவரை வணங்கி செல்வதும் இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. ராமர் தயரதனுக்கும் மகனாக அவதரித்தமையாலும் பிரதாபசிம்ம மன்னருக்கு மகப்பேறு அருளியதாலும் சந்தான ராமசுவாமி என அழைக்கப்படுகிறார். கோலவில் ராமர் என்னும் பெயரும் உண்டு. இங்கு தாயார் சன்னதி இல்லை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த கோவிலை பாடியுள்ளார். மாதந்தோறும் ஆழ்வார் திருநக்ஷத்திர நாளில் சேஷவாகனம், சாற்றுமுறை மற்றும் திருமஞ்சனம் நடைபெறும். புனர்பூச நாள் வழிபாடு, மூல நாள் வழிபாடு, சுவாதி நாள், சங்கடகர சதுர்த்தி ஆகியவையும் இங்கு நடைபெறுகின்றன. ரோகிணி நாளில் சந்தான கோபால ஹோமம் நடைபெறும். ராமநவமி 10 நாள் விழா, அக்ஷய திருதியை, வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், ஆவணி பவித்திர விழா, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை, அனும ஜெயந்தி முதலியன இங்கு நடைபெறும் விழாக்களாகும். புத்திரப்பேறு தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நீடாமங்கலம் ஸ்ரீ சந்தான ராமசுவாமியை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஜெயராம், ஸ்ரீராம்.